பாஜகவை பகைத்துக் கொள்வதற்கு முதலமைச்சராக இருந்த அதிமுகவே முடியல. இவர்களெல்லாம் விட பெரிய ஆளா விஜய் இல்லை, அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கேரவனில் இருக்கிற ஒரு நபர். பிஜேபி விஜய அதிமுக கூட்டணிக்குள்ள எப்படியும் அமித்ஷா கொண்டு வந்து சேர்த்து விடுவார். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரசிகர் கூட்டத்துக்கும் தமிழின கூட்டத்துக்கும் தான் இனிமே போர் அப்படின்னு சொல்றாப்ல சீமான். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான ஒரு ரசிகர் கூட்டம், விஜய் ஒரு ரசிகர் கூட்டம். அது விஜய் ரசிகர் மட்டும், சீமா ரசிகர் பண்றோம். இதான விஷயம். வேற என்ன? நீயும் சினிமாக்காரன், அவனும் சினிமாக்காரன், 2 சினிமாக்காரன். இதுல எங்க தத்துவம் எங்க இருக்கு? இப்போ விஜய் நான் தான் எம்ஜிஆருங்கிறாரு, இது அடுத்து பெரியாருன்றுவார், அடுத்து காமராஜ்ன்றுவார், அடுத்து கக்கன்றுவார். அப்ப அவரும் தத்துவத்துக்குள்ள பூந்து கொள்ளுவார். அண்ணாவோட தத்துவத்தை தானே விஜய் எடுத்து பேசுறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒரு திராவிட கட்சியாக தானே நம்ம பார்க்கணும். இல்லைங்க, இங்கு எல்லாமே பெரியாரை சொல்லாமல் எவனும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் ஒரு பெரிய கொள்கை மனித வெடிகுண்டவர். கொள்கைக்கான பாம் வெடிச்சிடும். பெரியார் என்பது 2500 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். எவன் தொட்டாலும் கை கருகிடும், எவன் தொட்டாலும் ஷாக் அடிக்கிறது. எல்லா படத்தையும் பிஜேபிக்காரன் போட்டுக்குவான். அம்பேத்கர், நேதாஜி எல்லாத்தையும் போட்டுக்குவான். போட சொல்லுங்க பெரியார் படத்தை. எல்லா படத்தையும் பிஜேபி போடுறானா? எல்லா தலைவரையும் போட்டுக்குவான். பெரியாரை போடுங்களேன். ஏன்? பிஜேபிக்காரனுக்கு யாரை பார்த்தா பயம்? பெரியார் சிலையை பார்த்தா பயம். பெரியாருடைய அறை உருவ படத்தை பார்த்தா கிளி அடிக்குது, ஷாக் அடிக்குது. பெரியாரை சொல்லாமல் இவனும் அரசியலே பண்ண முடியாது. பெரியாரை ஒழித்ததே திராவிட இயக்கம் தான். ஓகே. இப்போ மதுரையில் 25ஆம் தேதி விஜயோட மாநாடு நடக்க இருந்தது. அதை இப்போ 21ஆம் தேதியாக மாற்றிருக்காங்க. கேட்டால் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நடக்குது, அதனால எங்களுக்கு கரெக்டாக பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவல்துறை சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது காவல்துறை சைட்லேருந்து சொல்லப்பட்டதா இல்லை அரசியல் அழுத்தமா? இல்லைங்க, விஜய் எப்படி திமுகவுக்கு எதிராக தான் இருக்க போறாரு. 21ஆம் தேதி கொடுத்தாலும் திமுக எதிராக தான், 26ஆம் தேதி கொடுத்தாலும் திமுக எதிராக தான், இந்த 44ஆம் தேதி கொடுத்தாலும் திமுக எதிராக தான். அதனால் திமுக அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதிமுக பிஜேபி கூட்டணியில் போவதற்கு முடிவு பண்ணிட்டான்னு திமுக தலைமைக்கே தெரியும். அதனால திமுக விஜய் அரசியல் இரு துருவமாக இருக்கு. அதனால திமுக விஜய் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு இந்த மதுரை மாநாடு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இல்லைங்க, அவரு தன்னை ஒரு திமுக அதிமுகவுக்கு போட்டியான ஒரு கட்சியா தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அது இந்த அரசியலில் அவர் கை கொடுக்கும். இல்லை, கூட்டணியை ஏடிஎம்கள் சேரும்போது எனக்கு 100 சீட்டு வேணும், 80 சீட்டு வேணும், இப்படி இந்த டிமாண்டு வைப்பதற்கு அது பயன்படும். இப்போ அதிமுக சைட்லேருந்துமே விஜய கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாங்க. விஜயுமே இதுவரை அதிமுகவை தாக்கி பேசலை. ஆனால் பாஜக இருக்கவரை அவர் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை பகைத்துக் கொள்வதற்கு முதலமைச்சராக இருந்த அதிமுகவே முடியல. திமுகவை பிஜேபியை மறைமுகமாக ஒரு ரகசிய கூட்டணி வச்சிருக்கு. கருணாநிதியே 99 பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. 98 ஜெயலலிதாவை பிஜேபி கூட்டணியில் நின்று ஜெயிச்சது. இவர்களெல்லாம் விட பெரிய ஆளா விஜயகாந்த் பிஜேபியோட இருந்தார் இல்லையா? ஆதவ அர்ஜுனா குரான் மேல சத்தியமா இனிமே நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாரு. இல்ல, ஆதவ அர்ஜுனாவுக்கு குரானுக்கு என்ன சம்பந்தம்? சிறுபான்மையினர் ஓட்ட வாங்க பாக்குறாரா? அதேதான். அவர் எங்க இருந்தாரு 10 வருஷத்துக்கு முந்தி? கல்லாலாற்றி மார்ட்டின் மருமக சபரீஷனோட இருந்தார். நீ முதல்ல யார் கூட அம்மா திருமாவளவன் கூட இருந்தியா? இல்ல முஸ்லீம் லீக்ல இருந்தியா? இல்ல அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்தியா? இல்ல பூவை ஜெகன்மூர்த்தி இருந்தியா? எங்க இருந்த? ஒரு பெரிய கார்பரேட் முதலாளின்னு சொல்லப்படுகிற சபரீஷனோட பார்ட்னர் நீ. உனக்கு என்ன தெரியும் அரசியல்? உழைக்கிற மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? லண்டன்ல இருக்கிற ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுவதற்கு 2000 கோடி 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்ட ஸ்காட்ச் யாரு குடிப்பான்? பணக்காரங்க. அது என்ன? அது பாமாயிலா? ஏழை விவசாயி பாயிட்டு போய் வீட்டில் ஏதாவது வடகடை இல்லைன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி தாளிக்கிறக்க வைக்க போறான். உன்னுடைய அடையாளம் என்ன? லாட்ரி மார்ட்டின்
மருமகன். உனக்கு என்னையா தெரியும் விஜய் பற்றி? உனக்கு அதிகாரம் வேணும், எம்பி ஆகணும், டெல்லிக்கு போகணும், இதுதான் உன்னுடைய நோக்கம். அதுக்காக எங்கே போன? மாப்பிள்ளைகிட்ட இருந்த மாப்பிள்ளை விரட்டி விட்டாரு, திருமாவளவன்கிட்ட போன விரட்டி விட்டாரு. இப்போ அதிமுக போவதற்கு தயாராக இருந்தேன், அங்கே இருக்க சீனியர் லீடர்லாம் விரட்டி விட்டான். இப்போ கடைசியாக போன இடம் புஷி ஆனந்துக்கு பிஏவா இருக்கு. நம்பர் 1 அங்கே புஷி தான். அங்கே போய் யாராவது ஆதவர்ஜனை பேர சொன்னால் கேட்டு தூக்கி வெளியே போட்டுருவான். இதுதான் ஆதவர்ஜனாவுடைய நிலைமை. அப்போ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒரு டேக்லைனை வச்சுட்டு வந்து மக்களை சந்திக்க போறாங்க. விஜய் வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட மதுரை மாநாடு நடத்த போறாரு, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்றாங்க. இது வந்து சாத்தியமா? இல்லைங்க, மக்கள் யாரை விரும்பினாலும் இந்த ஜனநாயகம் அதை அனுமதிக்கும். விஜயும் முதலமைச்சராக வரலாம், குஷ்புவும் முதலமைச்சராக வரலாம், மக்கள் ஓட்டு போட்டா. இல்லை அரசியல் தலைவர்கள் தானே. இந்தியா அதிமுக அந்த அம்மாவும் முதலமைச்சராக வரலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கௌதமியும் வரலாம். காயத்ரி ரகுராம் நினைத்தாலும் மக்கள் ஓட்டு போட முதலமைச்சராக ஆகலாம்ல. இது யாரும் தடுக்க முடியுமா? அதனால முதலமைச்சர் என்பது மக்கள் யாரை விரும்புகிறானோ அவர்கள் ஓட்டு போடலாம். ஓட்டு போட்டால் அவர் முதலமைச்சராக வருவதற்கு தகுதி உடையவர். அதனால முதலமைச்சர் என்பது தனிப்பட்ட ஒரு சொத்து அல்ல. மக்கள் யாரை விரும்புகிறார்? ஜெயலலிதா முதலமைச்சர் யாருக்கா தெரியுமா? இரும்பு மங்கையா அந்த அம்மா வந்துருச்சு. அதனால மக்கள் யார் விஜய்க்கும் போடலாம், யாருக்கு வேண்டுமானாலும் போடலாம். அது ஜனநாயகம். யாரை விரும்புகிறதோ அவர்கள் முதல்வர். இல்லை, அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு கேரவனில் இருக்கிற ஒரு நபர். அரசியல் அப்படி அல்ல. அரசியல் எங்கே இருக்கணும்? தெருவில் படுத்து கிடக்கணும். அவரும் இப்போ சொல்றாரு, மக்கள் கூட போங்க, மக்கள் கூட சந்திப்போம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே இப்போ ஆப் லான்ச் பண்ணும்போது கூட அவர் சொன்னார். அது சொல்லித்தான் ஆகணும். அப்புறம் மக்களுக்கு எதிராக இருக்குன்னா சொல்ல முடியும். இப்போ இந்த ஆப் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இல்லைங்க, அதான் இது விஞ்ஞானம் கொடுத்துருக்கிற ஒரு வெகுமதி, அதான் அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். ஏறக்குறைய 50 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க, நாங்கள் இன்னும் 1 கோடியாக மாற்றுவோம், எங்களோட டார்கெட் வந்து 2 கோடி 3 கோடின்னு சொல்லிட்டு கணக்குகளை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் பிஜேபி சொன்னால் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு உறுப்பினர் ஆகிறோம். மிஸ்டு கால் 50 லட்சம் பேர் உறுப்பினர் ஆகினாங்க. பிஜேபி 50 லட்சம் ஓட்டு விழுந்துதா? இல்லை. அப்படித்தான். நீங்கள் இவர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பணம் இருக்குது, எதை வேண்டுமானாலும் கட்டமைக்க முடியும், மக்கள் மீது திணிக்க முடியும். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதை பொறுத்தான் உங்களுக்கு அதிகாரம் வரும். இப்போ வந்து விஜய், சீமான், அதிமுக இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இல்லை. பிஜேபி விஜய அதிமுக கூட்டணிக்குள்ளே எப்படியும் அமித்ஷா கொண்டு வந்து சேர்த்து விடுவார். தேர்தல் நெருங்குற பொழுது இது நடக்கும். ஏன்னா விஜய் கட்சியினரும் விஜயும் வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே குற்றச்சாட்டு வந்து வைக்கலாம். ஏன்னா விஜய் இதுவரை அதிகாரத்தை கையில எடுக்கல. அப்படிங்கிற போது திமுக மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் அவங்க அதிகாரத்துல இருந்திருக்காங்க. இல்லாத ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு திரும்ப அதே தப்ப பண்ணுவாரா? வேற வழியே இல்லை. நீங்கள் விஜயகாந்த் 2011 மக்களோடு தாங்க நான் கூட்டணி, அடுத்து யாரோட கூட்டணி? ஆண்டவனோடு கூட்டணினார். 3வது சக்தியாக வளர்ந்தார். 10.5% ஓட்டு இருந்தது. என்ன ஆச்சு? எங்கே போய் கரைஞ்சாரு? ஏடிஎம்கில் போய் கரைஞ்சி போயிட்டார். இப்போ ஏவா வேலு கூப்பிட்டு டீல் பண்ணி திமுக கூட்டணி முடிவாகி போச்சு. ஏவா வேலு 4 சீட்டு தர்றேன், அந்த அம்மா 300 கேட்டு தான், 300 சீட். அந்த அம்மாவுக்கு அதுதான் தேவை. ஏவா ஸ்டாலின் கையை காமிச்சிட்டார் யார்கிட்ட? அவரும் தெலுங்கு பேசுவார், ஏவா வேலு. அந்த அம்மாவும் தெலுங்கு பேசும். தெலுங்குலேயே பேசி முடிவு பண்ணிக்கிங்க, கிளம்பி போங்க. கூட்டணி எந்த பக்கம்? திமுக கூட்டணி உருவாயிருச்சு. அப்போ இதுதான் அரசியல். அரசியல் என்பது நீங்கள் இதுதான். அப்போ இதையே தான் விஜய் பண்ண போறாரு. இப்போ விஜய் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குவார் தானே, அது யாரோட வாக்கு பிரிக்கும்? இல்லை, விஜயுடைய வாக்கு முழுக்க இளைஞர்களுடைய வாக்கு. அவன் கல்லூரி மாணவன், +2 படித்து விட்டு வெளியே வருகிற மாணவன், புது ரத்தம். முதல்நிலை வாக்காளர்ல 48% வாக்கை வந்து விஜய் தான் வச்சிருக்காருன்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. இல்லை, அது எதை 105% கூட சொல்லலாம். தேர்தல் தானே அதை நிரூபிக்கும். தேர்தல் வருகிற பொழுது எத்தனை சதவீதம்
ஓட்டு இருக்குன்னு 2026 விஜய்க்கு தெரிஞ்சு. விஜயுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தால் அதை சொல்ல முடியாது. தனித்து நின்று நீ நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்குது. தனித்து நின்றால் அவர் காணாமல் போயிடுவார். அப்போது அதிமுகவோடு சேருவது ஒன்று தான் புத்திசாலித்தனம். அதைத்தான் வருகிற 26 தேர்தலில் செய்ய போகிறார். செய்வார்னு உறுதியாக கண்டிப்பாக செய்வார். வேறு வழியே இல்லை. 5 ஆண்டு காலம் எதிர்கட்சி நடத்த முடியாது. கட்சி கரைஞ்சு போயிடும். அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆளுங்கட்சி எதிர்க்க முடியாது. அவரும் நிற்க முடியாது. அதனால் அதிகாரம் இருந்தால் அவர் காப்பாற்றப்படுவார். அதிகாரம் இல்லை என்றால் அவரை விஜயகாந்துக்கு நேர்ந்தது தான் நேரும் என்பது அவருக்கும் தெரியும். கருத்துக்களை பயந்து. நன்றி, வணக்கம்.